வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச்சை கொடி டிசைனில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் இங்கே கொடி மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே டியூலிப் நீடில் நம்பர் 13 எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பேக்லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு பெரிய லாங் லூப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. அந்த லாக் ஸ்டிச்சில் இருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். இப்போ நீடில் ரிவர்ஸ் கொண்டு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல ஸ்டிச், அதுக்கு சென்டரில் வர மாதிரி சைடில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நம்ம டிசைனில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து அடுத்த லூப் எடுத்து நீடில் ரிவர்ஸ் கொண்டு போய் ஏற்கனவே போட்ட லாங் ஸ்டிச்சுக்கு சென்டரில் சைடில் வர மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். திரும்ப எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டிருக்க டிசைனில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், இன்னொரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து அடுத்த லூப், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் நீடில் ரிவர்ஸ் கொண்டு போய் சென்டரில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நம்ம கரெக்டாக தான் போடுறோமான்னு. ஏன்னா ஸ்டிச் வந்து ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுற வரையுமே வந்து அது நீட்டாக இருக்காத மாதிரியே இருக்கும். போக போக தான் உங்களுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட டிசைன் தெரிய ஆரம்பிக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டெம் ஸ்டிச் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. டிசைனை வந்து நம்ம என்ன மாதிரி வரைஞ்சிருக்கோமோ கரெக்டாக அந்த டிசைனில் நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே போனால் நீட்டாக வந்துடும். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். அவ்வளோதான் இதோட பேட்டர்ன். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் எடுக்கிறோம். லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், நீடில் ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். திரும்ப அதுலேருந்து ஒரு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச், நீடில் ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம என்ன டிசைனில் போடுறோமோ அதை பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஷேப் வந்து நீட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டிச்சும் நீட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது பேசிக் கிளாஸஸில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி மேங்கோ டிசைனில் போடுறதுங்கிறதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொடி டிசைன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. அதுக்காக தான் சரி போட்டு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கொடி டிசைனில் ஸ்டெம் ஸ்டிச் போடுறதில் ஃபர்ஸ்ட் கொடி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 கொடி இருக்குது. கீழே இருக்க கொடியும் சென்டரில் இருக்க கொடியும் போட்டு காமிக்கிறேன். ப்ளவுஸ் டிசைனுக்கு இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்டு பீடெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரியை பொறுத்தவரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து இன்னும் நீட்டாகவும் நமக்கு பர்ஃபெக்ஷனும் கிடைக்கும். அதனால் ப்ராக்டிஸ் மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. கொடி டிசைன் போட்டு முடித்ததுக்கப்புறமாயிட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்க போகிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொடி டிசைன், மேங்கோ டிசைனை பொறுத்தவரை இந்த கர்வான பொசிஷன் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. நீங்கள் டிசைனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த லைனை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ கொடி டிசைனோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்களும் ஸ்டெம் ஸ்டிச்சை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு ஸ்டிச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.